நம்மள அநேகருக்கு பல ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை நம்ம கேட்க வேண்டியவங்க இடத்துல சரியாக கேட்காதனால நம்முடைய ஆசைகள் என்ன பண்ணுவோம், நிறைவேறாமல் கூட போகும். எனக்கு சின்ன வயதுலேருந்து என்னென்னா கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அப்போது எங்கள் அப்பா எனக்கு வந்து டூ வீலர் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. நான் என்னுடைய 14வது வயதில் டூ வீலர் ஓட்டுவேன். அப்போ கார் வாங்கும்போது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் திருமணம் முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கார் வாங்கலை. அப்போது இங்கே வரும்போது என் கணவர் வந்து நான் வரும்போது புல்லட் வச்சுருந்தாங்க. எனக்கு டூ வீலர் ஓட்டும் போது புல்லட் ஓட்டணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ நினைப்பேன், பெண் பிள்ளைகள் போய் புல்லட் ஓட்டணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லவே இல்லை. ஆனால் என் கணவர் ஒவ்வொரு முறையும் அந்த புல்லட்டில் என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் நினைப்பேன், நம்ம இந்த வண்டி ஒரு நாள் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னுடைய 40வது வயதில் தான் நான் சொன்னேன், ஏங்க எனக்கு கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு. எங்கள் வீட்டில் கார் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, என்னை டிரைவிங் கிளாஸ் அனுப்பி உடனே லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் கார் ஓட்டினேன் பாருங்கள். ஒரு நாள் சொன்னேன், எனக்கு புல்லட் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 46வது வயது என்று நினைக்கிறேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அது சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அதனால என்ன இன்னைக்கு இது ஒரு நாளும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்களுடைய வண்டியை ஓட்ட வைத்தாங்க. பாருங்கள், நான் வண்டி ஓட்டுறதுனால அதே போல் கார் ஓட்டுறது இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வைத்திருக்கிறது ஓல்டு மாடல் தான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஈஸி தான், இப்படி தான் கிளச்சை பிடி, இதை மாதிரி நீ என்ன பண்ணு, நீ இதை மாதிரி ரேஸ் பண்ணு, இதை மாதிரி ஃபஸ்ட்டு கியர் போடு, செகண்ட் கியர் போடு எல்லாம் கற்றுக் கொடுத்த உடனே நான் ஈஸியாக ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் அவளை வைத்து என்ன பண்ணேன், நான் அந்த புல்லட்டில் ஓட்டிக்கொண்டே வந்தேன். காலேப்பின் மகள் அக்ஷால் மனம் முடித்து போகும்போது காலேப் அந்த மகளுக்கு என்ன பண்ணுறார், வறட்சியான நிலத்தை தான் கொடுக்குறாரு. இப்போ அந்த மகள் போகும்போது பார்க்குறேன், இந்த வறண்ட நிலத்தையா என் கணவன் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை பார்த்து கேட்குறா, அப்பா வறண்ட நிலத்தை எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் தரணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாருங்கள், தன் மகள் கேட்ட உடனே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தன் மகளுக்கு கொடுத்து அவளை நிறைவோடு அனுப்புகிறான் என்று சொல்லி பார்க்குறேன். அன்னைக்கு அவள் கேட்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, வெறும் வறண்ட நிலம் தான் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வறண்ட நிலத்தோடு தான் அவள் கணவன் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாள். ஆனால் கேட்டதுனால பாருங்க, நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவள் கடந்து போனாள் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நாம கூட அநேக வேளைகளில் இன்னைக்கு நமக்கு நிறைய மன விருப்பங்கள் இருக்கும், வாஞ்சிகள் இருக்கும், நமக்கு அநேக ஜபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா ஜெபிக்க மாட்டோம். நம்ம ஜெபிக்காததுனால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பாருங்க, நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கேட்கணும், அது யார்கிட்ட கேட்கணும்னா கொடுக்குறவர்கிட்ட தான் கேட்கணும், எல்லார்ட்டையும் கேட்கக்கூடாது. அதனால இன்றைக்கு அவள் தகப்பனிடத்தில் கேட்டால் அவளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு இயேசுவிடத்தில் நீங்களும் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் நிறைவாய்